பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுந்த நாளை மனமகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடினீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு 2 பண்டிகை உண்டு. ஒன்று ஈஸ்டர் பண்டிகை, 2வது கிறிஸ்மஸ். இது 2 நாளும் கிறிஸ்தவர்கள் நல்லா கொண்டாடுவாங்க. இந்த 2 பண்டிகையும் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுசாமி உயிரோடு எழுந்த நாள். மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு பிறகு இயேசுசாமி உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அவர் அதற்கு பிறகு உயிரோடு எழுந்து அவர் 40 நாட்கள் உயிரோடு வாழ்ந்து அவர் அதற்கு பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார் என்று வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னங்க இதெல்லாம் ஒரு கதையாக இருக்குது? இதெல்லாம் உண்மையாங்க? உண்மை. அவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. இப்போ இயேசுசாமி மரிக்கலைங்க, பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. நான் போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டு மறுபடியும் நான் வருவேன், உங்களை கூட்டிகிட்டு போவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் கொண்டு போவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் ஆண்டுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் பைபிளில் யோபு என்கிற ஒரு பக்தன் ஒரு வார்த்தை சொல்கிறார். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்னங்க அடையாளம்? எதுங்க அடையாளம்? எப்படிங்க அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அதில் நான் ஒரு சாட்சி. 2003ஆவது வருஷம் தற்கொலையை நோக்கி, மரணத்தை நோக்கி சாகலாம் என்று முடிவெடுத்த பொழுது 7 நாட்கள் உபவாசத்தோடு கூட ஒரு ரூமில் போய் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 4வது நாள் காலையில் ஒரு தேவ மகிமை என்னுடைய ரூமுக்குள்ள ஏதோ ஒரு அட்மாஸ்பியரை மாறினதை நான் பார்த்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு பிரசனை என் ரூமுக்குள்ளே இறங்கினது. அந்த நேரத்தில் என்னுடைய பெயரை சொல்லி, என் மகனை யோசேப், என் மகனை யோசேப் என்று சொல்லி ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். யார் என்னை கூப்பிடுகிறது என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசுகிறேன். நீ வடித்த கண்ணீரின் ஜெபம் தேவ தூதர்கள் பரலோகத்தில் கொண்டு வந்து என் சமூகத்தில் கொடுத்தார்கள். நான் பரலோகத்தில் அமர முடியல, அங்கிருந்து இறங்கி வந்திருக்கிற உன்னோடு கூட பேச என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 2003ஆவது வருஷம்தான் முதலாக கர்த்தருடைய வார்த்தையை நான் என் காதுகளில் கேட்டேன். என்னுடைய ரூமில் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியிருக்கிறார். எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு முறை 4 மாடியில் ஜபத்தில் இருக்கும்போது ஆணிகள் பாழ்ந்த கரம் அந்த ஸ்டேஜில் இருந்து என்னை நோக்கி என்னை இங்கே ஒரு அடிச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் ஆகி 3 மாதம் அந்த ஹோல்ஸு இங்கே ஹோல்ஸ் ஆகி பின்னாடி இருந்தது. 3 மாதம் நான் அதை ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் என்னை தலையில் தொடுவார், சில நேரத்தில் கையில் தொடுவார், எங்கே தொடுவார், எப்படி அந்த டச்சிங் நான் உணர்வேன். அது எனக்கு தான் தெரியும். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இயேசுசாமி உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்லலைங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். என் வாயிலிருந்து சில வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் அநேகரோடு பேசியிருக்கிறார். அப்படி 100% ஆண்டவர் தெளிவாக அவர் பேசுகிறது என்னால் உணர முடியும். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உண்மையாக பேசினாருன்னு சொல்லுவாங்க. கனம், மகிமை, துதி எல்லாம் அவருக்குங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் எங்கள் பக்தன் யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாளில் பூமியின் மேல் வருவார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குதுங்க. இந்த பூமியில் கடைசி நாள் இருக்குதுங்க. நடக்கிற சம்பவத்தெல்லாம் பாருங்க. இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது.
பயங்கர இழப்புகள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் என்று சொல்லி என்னென்னவோ சொல்லி வச்சிருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எல்லாம் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்பதற்கு முன் அடையாளமாக இதெல்லாம் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாளில் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யுத்தங்கள் நடக்கிறது, அங்கங்க பாம்பு போடப்படுகிறது. இதை பார்த்து நம்ம கலகிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி நாள் இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி இறங்கி இந்த பூமியை பட்சித்து அதெல்லாம் எரிச்சு போட்டுரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபு அறிஞ்சிக்கிட்டாருங்க பூமி மேல் நிற்பார்னு. நீங்க அறிந்து கொள்ளுங்க தயவு செய்து. இயேசு வரும்போது பார்த்துக்கலாம், அப்புறம் மாறிக்கலாம், அப்புறம் என்னென்னா செஞ்சுக்கலாம். அப்படி கிடையாது. கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே போயிடும். தயவு செய்து இயேசுவாமி விசுவாசிங்க, அவரை நம்புங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பாதத்தில்? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வேலையில் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்து இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இப்பொழுதே இந்த மகன் மேலே மகள் மேலே இறங்குவதாக. நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த மகனும் இந்த மகளும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இப்பொழுதே ஒரு அக்கினி பாய்வதாக, ஒரு வல்லமை பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஷகானா துராந்தா மாசியா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தகப்பனே, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த மகனும் மகளும் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவுக்காக வாழ, கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என்னை ரட்சித்த ஆண்டவர் இந்த மகனையும் இந்த மகளையும் ரட்சித்து இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் அற்புதங்களை செய்யும். இப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.